ஹை காய்ஸ், இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்? சோல் பேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோட் யாரும் முடிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் தன்னோட பீஸ்ட் சம்மன் பண்ணி இருந்திருப்பான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் தலைவலி மாதிரி வந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோவும் தலை பிடிச்சி உட்காந்து முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஹீரோட சோல் பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த பீஸ்ட்டும் வெளியில வருது. போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, அந்த பீஸ்ட்டும் வெளில வர ஆரம்பிக்கும். இதுவும் நம்ம ஹீரோட ஒன்னா தான் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் அதுவும் சொல்ல ஆரம்பிக்குது. அதுவும் சொல்லிட்டு இருக்கு, சோல் பவர்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் நம்ம ஹீரோவும் நீ கொஞ்சம் விலைக்கு நில்லுன்னு சொல்லி ஹீரோட சோல் வருது. இப்போ நம்ம ஹீரோக்குள்ள மொத்தம் 2 சோல் இருக்குது. அதாவது ஏற்கனவே போன எபிசோடில் பார்த்துருந்த அந்த ஈவிலோட சோல் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட சோல் அதில் ஒரு வழியாக கம்ப்ரெஸ் பண்ணிடுறான். அது கம்ப்ரெஸ் பண்ணி முடிச்சு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், 80% சோல் பவர் தான் இப்போ என்கிட்ட இருக்குது, 20% எனக்கு இப்போ லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட பெட்டுக்கிட்ட வந்துட்டு போன சண்டையில் அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, இரு நான் மெடிசன்ஸ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், நம்மகிட்ட ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரத்திலேயே அந்த சண்டை வரப்போகுது, அந்த சண்டையில் நம்ம கண்டிப்பாக எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சாதான் அவங்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சோல் பீஸ்ட்டை தன்னோட சோல் வேர்ல்டு உள்ள சி வேர்ல்டு உள்ள அமைச்சிக்கிறான். அந்த அதே நேரத்தில் நீ ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதோட அந்த சின்ன எல்லாத்தையும் கட் பண்ணி வேற ஒரு இடத்துல மாஸ்டர்னு கத்திட்டு ஒருத்தன் ஓடியாரான். கதை தட்டினதும் அங்கேருந்து ஒரு பொண்ணு உள்ளேருந்து ரொம்ப அரங்கரமாக ஓடியாருது. என்னன்னா கில்மா பண்ணிட்டு இருந்துருப்பானுங்க போல. அதை பார்த்தா எவனோ என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி மாஸ்டர் படம்னு சொல்லும் போது எவ்வளோ தைரியம் நீ உள்ள வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் பேசி நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் வந்திருந்தேன், ஏன்னா போட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்பவும் என்ன எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டு நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி டுகெதர் நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அங்கே வந்துடுறாங்க. பேட்டில் நடக்கிற நேர்ஸ் எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த டெத் பேட்டில் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருமே அவங்க கான்ஃபிடன்ஸோட ரெடியாக இருங்க. அதே நேரத்தில் இது நாளைக்கு இதை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு யாரும் வந்துட்டு இருக்க மாதிரி காட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ போன எபிசோட்லேயே காப்பாற்றி இருந்திருப்போம், ஒரு பொண்ணுக்கு வர வேண்டிய அதையே நம்ம ஹீரோ வாங்கி அந்த பொண்ணு தான் வந்திருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அந்த புக்கு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகுது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறேன், இந்த தீவில் இருக்க யார் தான் பயப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜூகோக்ஸகாக கொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த தலைவன், அவனை கொல்லணுங்கிறது தான் நம்ம ஹீரோட எண்ணம். நாளைக்கு நடக்க போகுது லைஃப் அண்ட் டெத் பேட்டில், அதில் நமக்கு இது சாதகமாக எதனா இருக்குமாங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைஃப் அண்ட் டெத் பேட்டிலுக்கான இடமும் ஸ்டார்ட் ஆயிருது. சரின்னு சொல்லி அவங்களும் பேட்டில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான இது ஆளுங்களும் ரெடியாக இருக்க சொல்லி நம்ம 2 ஆப்போனண்ட் அப்போ நான் தோக்கடிக்கணுமா சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவனும் சரி ஆப்போனண்ட் எல்லாமே ரெடியாக இருக்கீங்களா, யாரும் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பயந்து நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். அவனையும் உல்ஃபை வச்சு தன்னோட பீஸ்ட்டை பயன்படுத்தி அந்த அவனை கொன்னிடுறான். இன்னொருத்தனும் ஒரு சின்ன பள்ளி மாதிரி தான் கீழே தரையில் போயிட்டு இருக்கா, அதை கீழே கொண்டுட்டு எவ்வளோ ஈஸியாக கொண்டுட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசிட்டு இருக்கான். அந்த பள்ளி கூட அங்கே ஒரு பீஸ்ட் சக்கு தான் சமம். அதே நேரத்தில் அந்த உல்ஃபும் அவங்க அவங்ககிட்டயே திரும்பவும் வந்ததும் அதை வந்துவிடும், சரி நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவன் ஆப்போசிட்டில் இருக்கவனும் நீ கொஞ்சம் நேரத்துக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஓகே இப்போ மேட்ச் ஆரம்பிக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன மேட்ச்னு சொல்லி எல்லாருமே 1 by 1 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் அவனோட ஆப்போனண்ட்டுக்கும் தான் யார் யாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு மேட்சாக ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதில் இறந்து போகிறாங்க, ஒரு சிலர் இன்ஜுரியோட கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை கொன்னே முடிச்சிடுறாங்க. ஃபைனலாக அங்கே நடக்க போது நம்ம ஹீரோக்கும் அவனோட ஆப்போனண்ட்டுக்கு தான் நடக்க போகுது. நம்ம ஹீரோவும் சரின்னு ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கும்போது அவனும் உன்னோட ஃபாக்ஸ் தான் பயன்படுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அட்டாக்காக ரெடி ஆகும்போது அவனை வந்து ஒரு பாய்சன் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதே நேரத்தில் அந்த பாய்சன் அவனோட கையவே அட்டாக் பண்ணி அவனை அங்கே இறந்துடுறான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்லேஸ் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோ அதில் எந்த ஒரு அட்டாக் பண்ணலங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ கூட வேற ஒருத்தர் போகிறான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து கண்டினியூஸாக எல்லாருமே பேட்டில் எல்லாத்தையும் 1 by 1 எல்லாருமே 1 by 1 எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு 1 by 1 எல்லாருமே ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலர் தோக்குறாங்க. கடைசியாக இப்போ நிற்கிறது நம்ம ஹீரோவும் அடுத்த ஆப்போனண்ட்டு தான். அவன் ஜெயிக்கிறவன் தான் ஃபைனலில் இருக்கவங்க போய் மொதல் ஃபர்ஸ்ட் அட்டாக்கை அவனு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஜுவாடை பயன்படுத்துகிறான். நம்ம ஹீரோ பீஸ்ட்டை சமன் பண்ணுறான். அதே நேரத்தில் அவனும் அந்த ஜுவாடை தடுத்ததுமே உடனே பீஸ்ட்டை வச்சு அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஸ்னேக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல. ஆனால் அந்த பீஸ்ட் சின்னதாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவே அந்த துரத்தி வந்து நம்ம ஹீரோட பீஸ்ட்டை அட்டாக் பண்ண இருக்குது. நீ கிட்ட போகாத தூரத்துலேருந்து அட்டாக் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஸ்னேக் பீஸ்ட்டுக்கும் அவன் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் பாய்சன் அப்படிங்கிற அட்டாக்கை பயன்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்னேக்கு ஆர்டர் கொடுத்ததும் அதுவும் தன்னோட பாய்சன்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் தப்பிச்சு ஓடி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இந்த ஸ்னேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வெனரம் லெவலில் பாய்சன் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த இதுவும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. அதனால அவன் அந்த ஸ்னேக்கை வச்சு ரொம்ப ஈஸியாகவே தான் நம்ம ஹீரோட பீஸ்ட்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இது என்ன எவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லான ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சுற்றி அந்த ஸ்னேக்கு எதனா வீக் பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு ஹீரோவும் தன்னோட ஃபுல் ஃபாக்ஸை வச்சு ஃபுல் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுவும் தன்னோட ஃபுல் பவர்ஸையும் பயன்படுத்தி ஸ்லாஷ் பண்ணுது. அதனால அதுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட பண்ணலை, ஏன்னா அந்த லெவலுக்கு அதோட ஸ்ட்ரென்த் தோல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஃபாக்ஸுக்கும் ரொம்பவும் முடியல, ரொம்ப பவரை பயன்படுத்தி நீ பண்ண அட்டாக்கு என்னோட ஸ்னேக் எந்த ஒரு டிஃபெண்டுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா அதோட ஸ்கில்லே வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் வேற மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு திரும்ப
வந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் அதோட வாய்க்குள்ளே போகிறதுக்காக ரெடியாக நிற்கிது. ஏன்னா அது செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுல தான். ஏன்னா அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் அதோட வாய்க்குள்ளே போயிடுது. நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா அப்போ நீ வாய்க்குள்ளே போக போகிறேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சீக்ரெட் அட்டாக் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் கரெக்டாக வாய்க்குள்ளே போயிடுது. வாய்க்குள்ளே போனதும் ஆப்போசிட்டில் இருக்கும் எவ்வளோ ஒரு சூப்பராக சாக்கடிக்குதுல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓகே சீக்ரெட் மூவை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் தொப்புன்னு கீழே விழுது. உள்ளேருந்து பெரிய ஃபாக்ஸ் ஒன்று இல்லை ஹீரோ கிட்ட இருக்க பெட்டு தான். அது ஒரு மூன் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பீஸ்ட் தானே. அதனால் அது என்ன பண்ணிடுதுன்னா தன்னோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக தன்னோட பவரை மறைச்சு தான் வச்சிருந்திருக்கும். அதை ரிலீஸ் பண்ண உடனே அது பெரிய பீஸ்டாக மாதிரி இருந்திருக்கும். சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வேற லெவல் பீஸ்ட் தான், இது ஒரு 9 டேல் பீஸ்ட் தான் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நான் போன எபிசோட சொல்லியிருப்பேன் ஒரு லைஃப் அண்ட் டெத் பேட்டில்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இவனும் தோத்துட்டான்ல இந்த போட்டியில். அதனால் அவனும் தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அவனே இறந்து போயிடுறான். ஏன்னா இந்த இதுக்கு தோல்வி என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அவனோட கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போகிறான். அடுத்தபடியாக சரி நீ அடுத்த போட்டிக்கு ரெடி ஆகு, இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான், அடுத்த வரப்போகிறவன் தான் ரொம்பவும் பவர்ஃபுல், அதே நேரத்தில் அந்த கிங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறான். அதே நேரத்தில் அவனும் அடுத்த ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவனும் சொல்லினதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவனும் என்ன பண்ணுறான்னா தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணி மேலே இருந்துக்கிட்டே நம்ம ஹீரோட மைண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோவில் சுத்தமாக முடியல. அவனுக்கு கீழே அவனும் சொல்லிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவி எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 9 டேல் உல்ஃப் கூட சண்டை போடணுங்கிறது எனக்கும் ரொம்ப ஆசை தான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவனும் ரொம்பவும் பேசிக்கிட்டே தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோக்குள்ளே இருக்க உல்ஃபும் என்னாச்சு உனக்கு ஓகேவா அப்படின்னு இருக்கும்போது நான் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபைட்டுக்கு ரெடியாக ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் தலையில் கையை வச்சுட்டு தன்னோட ஃபுல் ப்ரெஷரையும் அவனுக்கு கொடுக்குற ப்ரெஷருக்கே நம்ம ஹீரோ சுத்தமாக தாங்க முடியும், கீழே விழுந்துடுறான். அவனும் சொல்லிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நீ கண்டிப்பாக முழுசாக சாக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலேருந்து யாரோ வரதை கவனிக்கிறான். அவனும் அதை பார்த்ததுமே லார்ட் ஜியா அப்படின்னு சொல்லி தலை வணங்குறான். அதே நேரத்தில் அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் லார்டு எல்லாமே டீமன் தான். அதே நேரத்தில் தான் ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் இப்படி படம் கிளம்புனதுக்கப்புறம் இவனை எந்திரிச்சிட்டு சரி இன்றைக்கி அவனை உயிரோட விட்டுட்டு போகிறேன், நாளைக்கு கண்டிப்பாக அவனை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அந்த பெட்டை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். அதே நேரத்தில் இருந்தும் நம்ம ஹீரோ செம்ம கோவத்தில் தான் உட்காந்துருக்கான். அதே நேரத்தில் சரி நம்ம போன மேட்ச்லேயே தோற்றுரும், இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிச்சு அவனை நம்ம நாளைக்கு எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நீ உன்னோட பவர்ஸ் ஸ்கில்ஸை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பெட்டும் தன்னோட உல்ஃப் ஃபார்மேஷன் வந்துடுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சோல் அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோன், அது மூலமாக நம்ம இதுக்கு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். செகண்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதோட கால் நெகல்லாம் வேற மாதிரி வர ஆரம்பிக்குது. அதோட செகண்ட் லெவல் ஃபார்மேஷன் சக்ஸஸ் ஆகிடுது. ஹீரோ இங்கே ஹாப்பியாக இருக்கும்போது அந்த சீனை கட் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துல லார்ஜியா அகைன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க யோ ஃபேமிலியிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது சரி உள்ளவா அப்படின்னு சொன்னதுமே அவனும் உள்ள வரான். அதே நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனை ரொம்பவும் ஃபைனலாக நான் அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே ஓகே அப்படிங்கிறதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிவிடுங்க கைஸ். பை கைஸ்.